சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் எக்மோருங்கிற இடத்துல நம்ம தமிழக அரசுக்கு சொந்தமான அருங்காட்சியகத்தில் எடுத்த படங்கள் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோருங்கிற இடத்தில் அமைந்துள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான கவர்மெண்ட் மியூசியம், அதாவது அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் சென்னையில் எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோருங்கிற இடத்துல தான் இந்த அருங்காட்சியகம் இருக்குது. எக்மோரில் பாந்தியன் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாந்தியன் ரோட்டில் தான் இந்த நம்ம தமிழக அரசுக்கு சொந்தமான அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தமிழக அரசுக்கு சொந்தமான இந்த அருங்காட்சியகத்துக்கு வருவதற்கான ஈஸியான வழி எக்மோர் ரயில் நிலையம்தான். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோர் ரயில் நிலையம்தான் இந்த அருங்காட்சியகத்துக்கு வருவதற்கான சென்ட்ரு பாயிண்ட். எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து அப்படியே வந்தீங்கன்னா பாந்தியன் ரோடு ஒரு 2 கிலோமீட்டரில் தான் பாந்தியன் ரோட்டில் இந்த தமிழக அரசுக்கு சொந்தமான அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம தமிழக அரசுக்கு சொந்தமான இந்த அருங்காட்சியகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எல்லா அருங்காட்சியகங்களை விடவும் மிகவும் பழமையான அருங்காட்சியகம். 1851ஆம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட இப்போதைய சென்னையில் பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் கட்டிய அருங்காட்சியகங்களில் கல்கத்தாவில் தான் இதை விட பெரிய அருங்காட்சியகம் முதலாக அமைச்சிருக்காங்க. கல்கத்தாவில் பிரிட்டிஷ்காரங்க கட்டிய அருங்காட்சியகம் தான் இப்போ வரைக்கும் இந்தியாவிலேயே பெரிய அருங்காட்சியகமாக கருதப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்க சென்னையில் கட்டிய இந்த அருங்காட்சியகம் தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய அருங்காட்சியகமாக இப்போது வரை திகழ்ந்து வருகிறது. இந்த அருங்காட்சியகம் மொத்தமாக இருக்கிற இடம் 20 ஏக்கரில் அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரங்க முழுமையாக 20 ஏக்கரில் 6 பில்டிங் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளே பார்ப்பதற்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் டிக்கெட் வசூலிக்கிறாங்க. சிறுவர்களுக்கு 25 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. இப்போ தான் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாலெலாம் இந்த மியூசியத்தில் ஒரு ஆளுக்கு 15 ரூபாயும் சிறுவர்களுக்கு 5 ரூபாயும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 50 ரூபாயாக டிக்கெட் விலையை உயர்த்தியுள்ளார்கள். இந்த மியூசியம் அமைந்துள்ள 20 ஏக்கரில் 6 பில்டிங் அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருக்காங்க. இந்த 6 பில்டிங்லேயும் கலை பொருட்கள் வச்சுருக்காங்க. அந்த 6 பில்டிங்கு உள்ளேயும் போய் பார்ப்பதற்கு தான் 50 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. இந்த மியூசியம் அமைந்துள்ள 6 பில்டிங்கையுமே நம்ம வெளியிருந்து பார்ப்பதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. இங்கே ஃப்ரீயாக வெளியிருந்து சுற்றி பார்த்து விட்டு செல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய 6 பில்டிங்குகளில் நம்ம தமிழ் திரைப்படங்கள் எடுத்த பில்டிங்கை நீங்கள் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா இங்கே ஃப்ரீயாக பார்த்து விட்டு செல்லலாம். அதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. இந்த கேம்பஸுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்க
விக்டோரியா மெமோரியல் ஹால்னு ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் வந்து பிரிட்டிஷ் இளவரசி விக்டோரியா மகாராணியுடைய நினைவாக இந்த கேம்பஸில் முதல்ல இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலை தான் கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க 1851ஆம் ஆண்டு இங்கிலாந்து இளவரசி விக்டோரியா மகாராணிக்காக இங்கு கட்டப்பட்ட இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலை பிரிட்டிஷ்காரங்க முகல் கட்டிடக்கலை கலாச்சாரத்தை பின்பற்றி இங்கே கட்டியிருக்காங்க. இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்திய அரசு இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலை நேஷனல் ஆர்ட் கேலரியா இந்திய அரசு இப்போது பயன்படுத்திட்டு வர்றாங்க. இப்போது இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்குள்ள பிரபல ஓவியர் ரவிவர்மா அவர்களுடைய பெயிண்டிங் புகைப்படங்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உள்ளே வந்ததுமே முதல்ல இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலை தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த கேம்பஸுக்குள்ளே இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் பில்டிங் பார்ப்பதற்கு ஒரு அழகாக தனித்துவமாக தெரியும். இங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா மெமோரியல் ஹாலை பேக்ரவுண்டாக வச்சு நம்ம தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகள், நிறைய பாடல் காட்சிகள் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் படமாக்கியிருக்காங்க. இந்த கேம்பஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் பில்டிங் வந்து இந்த பில்டிங்கோடைய ஒரு பகுதியை ஆங்கிலேயர்கள் தியேட்டராக கட்டியிருக்காங்க. தியேட்டராக கட்டி இங்கே நிறைய திரைப்படங்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மியூசியம் தியேட்டரு ஆங்கிலேயர்கள் மட்டுமே வந்து செல்லக்கூடிய இடமா இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்த பில்டிங்கில் ஒரு பகுதியை மியூசியம் தியேட்டராக கட்டி பயன்படுத்திட்டு வந்த அந்த மியூசியம் தியேட்டரை இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு அப்புறமா இந்திய அரசு இந்த மியூசியம் தியேட்டரை ஒரு ஆடிட்டோரியமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது கல்யாண ஃபங்க்ஷன் நடத்துறது, இசை கச்சேரிகள் நடத்துவதற்காக நிறைய பேருக்கு வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த பில்டிங்கில் கட்டிய தியேட்டரை இந்திய அரசு ஆடிட்டோரியம் ஆக்கிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த பில்டிங்கிலேயே உருவாக்கிய மியூசியம் மட்டும் இந்த பில்டிங்கில் இப்போ வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பில்டிங்கு பார்ப்பதற்கு நீதிமன்றம் மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கறதுனால இந்த பில்டிங்கில் நம்ம தமிழ் திரைப்படத்துறையினர் இந்த பில்டிங்கை நிறைய படங்களில் வரக்கூடிய நீதிமன்ற காட்சிகளுக்கு இந்த பில்டிங்கை பயன்படுத்தி இங்கே நிறைய நீதிமன்ற காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடிய நீதிமன்ற காட்சிகள், நீதிமன்ற உள்புறம், உள்சைடு, இன்சைடு காட்சிகள் எல்லாமே ஸ்டுடியோவில் தான் எடுப்பாங்க. ஸ்டுடியோவில் தான் நீதிமன்ற செட்டு இருக்கும், அங்கே தான் படமாக்குவாங்க. நீதிமன்ற காட்சிகள் வரும்போது நீதிமன்றமாக வெளிப்புற காட்சிகள் காட்டுவதற்காக இந்த பில்டிங்கை தமிழ் திரையுலகினர் நிறைய படங்களில் நீதிமன்றங்களுடைய வெளிப்புற காட்சிகள் படமாக்குவதற்காக இந்த பில்டிங்கை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பில்டிங்கோடைய இன்னொரு பகுதி பார்ப்பதற்கு காலேஜ் மாதிரி தெரியும். பெரிய காலேஜ் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும் இந்த பில்டிங். அதனால் இந்த பில்டிங்கில் தமிழ் திரைப்படத்துறையினர் திரைப்படங்களில் வரக்கூடிய காலேஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் இந்த பில்டிங்கில் படமாக்குவாங்க. இந்த பில்டிங்கு கட்டி 175 வருஷம் ஆனதுனால இந்த பில்டிங்கில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய மியூசியம் பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆங்கிலேயர்கள் தியேட்டராக பயன்படுத்தி வந்த இடத்த இந்திய அரசு கல்யாண மண்டபமாக வாடகைக்கு விட்டதுனால இந்த கல்யாண மண்டபமாக பயன்படுத்தின இந்த ஆடிட்டோரியம் மட்டும் பழுதடைந்து இருக்கிறது. அதனால் இந்திய அரசு இந்த ஆடிட்டோரியம் பகுதியை மட்டும் மூடி போட்டிருக்காங்க ரெனோவேஷன் பண்ணிக்காக. இந்த ஆடிட்டோரியம் இருக்கிற பகுதியை புதுப்பிப்பதற்காக இந்திய அரசு இந்த ஆடிட்டோரியம் பகுதியை மட்டும் இப்போ கொஞ்சம் ஆண்டுகளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ஜெயமாலினி, ஒய்ஜி மகேந்திரன் இவர்கள் இணைந்து நடித்த குரு திரைப்படம் இங்கே எடுத்திருப்பாங்க. குரு திரைப்படத்தில் வரக்கூடிய மாமனுக்கு பரமக்குடி மச்சினிக்கு தூத்துக்குடிங்கிற பாடல் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் படமாக்குனாங்க. குரு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. குரு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா மெமோரியல் ஹாலை அழகாக காட்டியிருப்பாங்க. குரு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்கு மேலேயும் படமாக்கியிருப்பாங்க. குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலை பேக்ரவுண்டாக வச்சு தான் நிறைய காட்சி எடுத்தாங்க.
குரு பட இயக்குனர் ஐவி சசி அவர்கள்தான் இந்த லொகேஷனை தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். குரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழுவதுமே இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால தான் எடுத்தாங்க. இயக்குனர் வசந்த் அவர்கள் இயக்கத்தில் அஜித் சுவலட்சுமி இணைந்து நடித்த ஆசை திரைப்படத்தில் வரக்கூடிய கொஞ்ச நாள் பொறு தலைவாங்கிற பாடல் இந்த கேம்பஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பிரபு, அமலா, கார்த்திக், நிரோஷா இணைந்து நடித்த அக்னி நட்சத்திரம் திரைப்படம் இங்கே எடுத்திருப்பாங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் நிரோஷா காரில் வந்து கார்த்திக்கிடம் ஐ லவ் யூ சொல்லும் காட்சி இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் எடுத்தாங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் நிரோஷா கார்த்திக்கிடம் காதலை சொல்லும் காட்சிகள் இந்த மியூசியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் படமாக்குனாங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் கார்த்திக் நண்பர்களோட இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் உட்கார்ந்துருக்கிறது மாதிரியும் அந்த சமயத்தில் நிரோஷா வந்து காரில் ஐ லவ் யூ சொல்கிற காட்சி இங்கே தான் எடுத்தாங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் காரில் வந்து கார்த்திக்கிடம் காதலை சொன்ன நிரோஷாவை கார்த்திக் நண்பர்களோட தேடி போகிற காட்சி இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் படமாக்குனாங்க. பிரசாந்த், சுனேனா, வடிவேலு இணைந்து நடித்த ஆணழகன் திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. ஆணழகன் படத்தில் வரக்கூடிய ஏலே மச்சி பறக்கும் பச்சிங்கிற பாடல் இங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் எடுத்தாங்க. ஆணழகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்கு மேலே படமாக்கியிருப்பாங்க. ஆணழகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்கு மேலே தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. ஆணழகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியிலும் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹாலை அழகாக காட்டியிருப்பாங்க. ஆணழகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்லேயும் இந்த சென்னை அருங்காட்சியகத்திலேயும் இந்த 2 இடத்துலையுமே முழு பாடலும் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பிரசாந்த், ஆனந்த், அகர்வால், ஹீரா இணைந்து நடித்த திருடா திருடா திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. திருடா திருடா திரைப்படத்தில் வரக்கூடிய கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்புங்கிற பாடல் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் தான் படமாக்குனாங்க. திருடா திருடா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த கேம்பஸுக்குள்ள இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. திருடா திருடா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியிலும் இங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா மெமோரியல் ஹாலை அழகாக காட்டியிருப்பாங்க. திருடா திருடா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் முன்னால் நிறைய காட்சி எடுத்தாங்க. திருடா திருடா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கே படமாக்குனதுக்கு அப்புறமா தான் வெள்ளைக்காரங்க கட்டிய இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் ரொம்ப பிரபலம் அடைய ஆரம்பிச்சுது.
திருடா திருடா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி, முழு பாடல் காட்சியுமே இங்கே தான் படமாக்குனாங்க. திருடா திருடா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியிலும் இந்த ஹாலுக்கு மேலேயும் காட்சி எடுத்திருப்பாங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் மோகன், கார்த்திக், ரேவதி இணைந்து நடித்த மௌனராகம் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. மௌனராகம் திரைப்படத்தில் கார்த்திகை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரேவதி ஜாமீனில் எடுக்கிற காட்சி இங்கே படமாக்குனாங்க. கார்த்திகை ரேவதி மௌனராகம் படத்துக்காக ஜாமீனில் எடுக்கிற காட்சி இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்க்கு உள்ளே எடுத்தாங்க. மௌனராகம் திரைப்படத்தில் இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்க்கு உள்ளதான் நிறைய காட்சி எடுத்தாங்க. மௌனராகம் படத்தில் ரேவதி கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்குற காட்சி எடுத்திருப்பாங்க. மௌனராகம் படத்தில் மன்னிப்பு கேட்குற ரேவதியை பார்த்து கார்த்திக்கு கண்ணடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த மௌனராகம் படத்தில் கார்த்திக்கு ரேவதியை பார்த்து சிரிக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த மௌனராகம் படத்தில் இந்த ஆடிட்டோரியத்தோடைய வாசல் படியிலையும் காட்சி படமாக்கியிருப்பாங்க. மௌனராகம் படத்தில் வரக்கூடிய ரேவதி கார்த்திக் சம்பந்தப்பட்ட இந்த முழு காட்சியுமே இந்த ஆடிட்டோரியத்தில் தான் எடுத்தாங்க. பார்த்திபன், ரோஜா, சங்கீதா நடித்த சங்கீதாவின் முதல் படமான சரிகம பதனி படத்தில் வரக்கூடிய ஏ கலா கலா கண்ணடிச்சா கலக்கலா வா கலா கலா லட்ச ரூபா குலுக்கலா பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. சரிகம பதனி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த ஆடிட்டோரியத்தோடைய மதில் சுவரில் பார்த்திபன் நின்றுட்டு பாடுறது மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க. சரிகம பதனி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த ஆடிட்டோரியத்தோடைய வாசல்லையும் எடுத்திருப்பாங்க. சரிகம பதனி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி ஆடிட்டோரியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மியூசியம் பில்டிங்குக்கு வெளியே எடுத்திருப்பாங்க. சரிகம பதனி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்க்கு வெளியே தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. சரிகம பதனி படத்தில் வரக்கூடிய இந்த முழு பாடலுமே நம்ம மியூசியம் கேம்பஸுக்கு உள்ளதான் படமாக்குனாங்க. இயக்குனர் வி சேகர் அவர்கள் இயக்கத்தில் நிழல்கள் ரவி, ராதிகா, ஊர்வசி, கவுண்டமணி, மனோரமா இவர்கள் இணைந்து நடித்த நான் பெத்த மகனே திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. நான் பெத்த மகனே படத்தில் கவுண்டமணியோடைய கோர்ட்டு சீன்கள் எல்லாமே இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கில் தான் எடுத்தாங்க. நான் பெத்த மகனே படத்தில் இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கோடைய படிக்கட்டிலையும் காட்சி எடுத்திருப்பாங்க. நான் பெத்த மகனே படத்தில் கவுண்டமணி ராதிகா கூட பேசுகிற காட்சி இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கோடைய வாசல் படியில் தான் எடுத்தாங்க. நான் பெத்த மகனே படத்தில் நிறைய காட்சிகள் இந்த ஆடிட்டோரியம் வாசல் படியில் தான் எடுத்தாங்க. உரிமைக்கு தான் ஆம்பளைங்க மண்டை பிச்சுட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்?
ஏமா இவா பொம்பளைங்கன்னா இந்த நான் பெத்த மகனே படத்துல கவுண்டமணி பெண்கள் உரிமையை பற்றி பேசுற காட்சி எடுத்திருப்பாங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? எக்ஸிபிஷன்ல ஏர்போர்ட் வரைக்கும் நீங்களே வேலைக்கு இருக்கீங்க. நான் பெத்த மகனே படத்துல வரக்கூடிய இந்த காட்சியில இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கை அழகா காட்டியிருப்பாங்க. பொம்பளைங்கன்னா உடனே வேலை கொடுத்துறாங்க. ஆம்பளைன்னா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இப்போ உங்களை எடுத்துங்க. உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கு? இப்போ கூட ஒரு என் கட்சிக்கார கத்தினாருக்கு பதிலா குத்தினான்னு சொல்லிவிட்டா தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அது என் குற்றமா? பிறக்கும் போதே யாரு கத்திட்டு நான் பெத்த மகனே படத்துல வரக்கூடிய கோர்ட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகள் முழுவதும் இங்க தான் எடுத்தாங்க. ஒரு அரசியல்வாதி 25 வருஷம் நாட்டை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னால என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். நான் ஒரு வக்கீல் 3 பேர் காய இந்த நான் பெத்த மகனே படத்துல கவுண்டமணி ராதிகாவிடம் கடன் கேட்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. கஷ்டம் தாங்க முடியல. நைட்டா சொல்ல போனா சமையலே பண்றது இல்ல. உங்களுக்கு வர கேஸ்ல ஒரு 2-3 ஏக்கர் இந்த நான் பெத்த மகனே படத்துல கடன்காரங்க எல்லாம் கவுண்டமணியை தேடி வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. கமிஷன் தான் கொடுத்துறேன். வாங்கின கடனை கொடுக்காம ஏமாத்தா பாக்குறேன். டீ கடைக்காரங்க எல்லாம் கவுண்டமணியை அடிக்க போற காட்சி இங்க படமாக்கியிருப்பாங்க. கடவுள் டீ வாங்கி சாப்பிட்டு பொம்பளை பின்னால ஒழிஞ்சிட்டா விட்டுடுவோம். சும்மா 4 மாசமா பணம் கொடுக்காம ஏமாத்தினுக்கிறான். இந்த நான் பெத்த மகனே படத்துல ராதிகா கவுண்டமணிக்காக பேசுற காட்சி எடுத்திருப்பாங்க. எனக்கு 85 ரூபா விடுமா? உனக்கு நாட்டை தாய் வச்சல மிஸ்டர் வரதராஜன் பாவம் ஏதோ நான் பெத்த மகனே படத்துக்காக டீ கடைக்காரங்கெல்லாம் கவுண்டமணியை அடிக்க போற காட்சியும் இந்த ஆடிட்டோரியம் பில்டிங் முன்னால தான் எடுத்தாங்க. அந்த பணத்தை கொடுங்க. போட்டு மட்டும் இல்ல இந்த ஆளோட பேங்க் சேர்த்து கழிச்சு நிழல்கள் ரவி, ராதிகா, ஊர்வசி, கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, குமரிமுத்து இவர்கள் நடித்த இந்த நான் பெத்த மகனே திரைப்படத்தில் செந்தில் குமரிமுத்து சண்டையை தீர்த்து வைக்க சொல்லி வந்து கவுண்டமணிகிட்ட கேட்குற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த மியூசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் பில்டிங் முன்னாடி டீ கடை செட்டு போட்டு இங்க படமாக்குனாங்க. இந்த மியூசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் முன்னாடி நான் பெத்த மகனே படத்துக்காக டீ கடை செட்டு போட்டு இங்க படமாக்குனாங்க. 80 பைசா கொடுக்கிற வரைக்கும் கோர்ட்டு எனக்கு சொந்தமாகும். இங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் முன்னாடி டீ கடை செட்டு போட்டு கவுண்டமணி, செந்தில், வடிவேலு காட்சி இங்க படமாக்குனாங்க. நான் பெத்த மகனே படத்துல கவுண்டமணி, செந்தில், வடிவேலு சம்பந்தப்பட்ட காட்சிகளிலும் இந்த ஆடிட்டோரியத்தை அழகா காட்டியிருப்பாங்க. நான் பெத்த மகனே படத்துல வரக்கூடிய காமெடி காட்சிகள் முழுவதுமே இந்த அருங்காட்சியகம் முன்னால தான் எடுத்தாங்க. இந்த நான் பெத்த மகனே படத்துல குமரிமுத்து செந்தில திட்டுற காட்சி எடுத்திருப்பாங்க. முதல் இரவு உங்க வீட்லயே நடத்துங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு ஓட்ட போற என்ன யாரு நினைச்சிட்டீங்க? இப்ப பார் யாருன்னா வைக்கலையா நீங்க? என்ன பாருங்கடா. நான் பெத்த மகனே படத்துல வரக்கூடிய காமெடி ட்ராக் முழுவதுமே இங்க தான் படமாக்குனாங்க. வைக்கலையா? எங்க ரெண்டு பேரும் பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா என் பிரச்சனை அப்படி இருக்கு. இந்த நான் பெத்த மகனே படத்துல கவுண்டமணி வடிவேலு அடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நான் பெத்த மகனே படத்துல செந்தில் அருவாள் எடுத்து மிரட்டுற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நான் பெத்த மகனே படத்துல கவுண்டமணி வடிவேலு அடிக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த நான் பெத்த மகனே படத்துல செந்தில் கவுண்டமணிக்கு பணம் கொடுக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. 56 ரூபாய் 80 பைசா. ஓ பேச கேக்குறேன், அவர் ஏன் பேச கேக்குறாரு? இந்த நான் பெத்த மகனே படத்துல செந்தில் வடிவேலுவை அழைச்சிட்டு போற காட்சி எடுத்திருப்பாங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி
நான் பெத்த மகனே படத்தில் வரக்கூடிய முழு காமெடி ட்ராக்குமே இந்த மியூசியம் உள்ளதான் படமாக்குனாங்க. எப்படி நமக்கு ஒரு கேஸ் கிடைச்சது? ஏயா என்ன ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி எலசுகளை பிரிச்சுட்டியா? ராமராஜன், ரேகா, ராஜீவ், சுலோக்சனா இவர்கள் இணைந்து நடித்த ராமராஜனின் முதல் படமான நம்ம ஊரு நல்ல ஊரு திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு திரைப்படத்தில் ராமராஜன் கொலை பண்ணிட்டதாக ஜெயிலில் இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காட்சி எடுத்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம், ராமோட கொஞ்சம் பேசணும். ஓஎஸ் ராம, நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி இந்த மியூசியத்தில் ஆடிட்டோரியமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பில்டிங்கோடைய உள்ள எடுத்திருப்பாங்க. எதுலயாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை சார். இந்த நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் ராமராஜன் நண்பர்கள்ட்ட பேசுகிற காட்சி இந்த ஆடிட்டோரியத்துடைய வாசலில் எடுத்திருப்பாங்க. ஏய் இல்லைங்கடா, சாட்சி உழைச்சிட்டா உலகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா. நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் இந்த ஆடிட்டோரியத்துடைய வாசலில் தான் நிறைய காட்சி படமாக்குனாங்க. பாயிண்டா எப்படி நண்டு பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா. இந்த நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் ராமராஜனுக்கு தூக்கு தான் கிடைக்கும்னு ராமராஜனுடைய நண்பர்கள்ட்ட சொல்கிற காட்சி நிச்சயம்டா. உங்க ஃப்ரெண்டு ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான், ஜெயில புதுக்கயிறு வாங்கியாச்சு. நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் வரக்கூடிய கோர்ட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகள் முழுவதுமே இங்கே தான் படமாக்குனாங்க. எங்கடா பாக்குறீங்க? அருவாடு. இந்த நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் ராமராஜன் விடுதலையானதும் சுலோக்சனா ராமராஜனை கும்பிடுற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தில் ராமராஜனும் சுலோக்சனாவும் சந்திக்கிற காட்சி இந்த ஆடிட்டோரியத்துக்கு உள்ள எடுத்திருப்பாங்க. ராம்கி, ரகுமான், நாசர், கௌதமி, கஸ்தூரி இவர்கள் இணைந்து நடித்த ஆத்மா திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. ஆத்மா படத்தில் ரகுமான் கொடுத்த டாக்குமெண்ட் 150 ஆண்டுகள் பழமையானதுன்னு வினோதினி சொல்கிற காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. ஆத்மா படத்திலேயும் இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தோடைய படிக்கட்டில் தான் காட்சி எடுத்திருப்பாங்க. ஆத்மா படத்துக்காக ரகுமானும் வினோதினியும் சந்திச்சு பேசுகிற காட்சியும் இந்த ஆடிட்டோரியத்தோடைய படிக்கட்டில் தான் படமாக்குனாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அருவியில குளிச்சா எல்லாருடைய நோயும் குணமாகும், கடவுள் ஒரு பக்தருக்கு காட்சி தர போறாருன்னு எழுதியிருக்கேன். இது மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தோடைய படிக்கட்டில் தான் ஆத்மா படத்தில் நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. எங்க அப்பா காணாம போனதுக்கும் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்த கும்பலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பிடிச்சலான்ட்டு தான் நான் இங்க வந்தேன். சோ இந்த சித்தர், அருவி, கடவுள் வரப்போறாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ஆத்மா திரைப்படத்தில் ஒரு பெண்ணுடைய பிணத்தை ரகுமான்கிட்ட கொண்டு போடுற காட்சியும் இங்கே ஆடிட்டோரியம் படிக்கட்டு பக்கத்தில் தான் எடுத்திருப்பாங்க. ஆத்மா திரைப்படத்தில் ரகுமானும் வினோதினியும் சந்திச்சிக்கிற காட்சிகள் எல்லாமே இந்த ஆடிட்டோரியத்தோடைய படிக்கட்டு பக்கத்தில் தான் எடுத்தாங்க. மோகன், பூர்ணிமா பாக்கியராஜ், ஜெய்சங்கர், ஜுஜாதா இவர்கள் இணைந்து நடித்த விதி திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. விதி படத்தில் வரக்கூடிய கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வெளிப்புற காட்சிகள் முழுவதுமே இந்த ஆடிட்டோரியம் முன்னால் தான் எடுத்தாங்க. விதி படத்தில் பூர்ணிமா பாக்கியராஜிக்கு ஆதரவாக பொதுமக்கள் போராட்டம் பண்ணுற காட்சியெல்லாம் ஆடிட்டோரியம் பில்டிங்குக்கு பின்னால் எடுத்திருப்பாங்க. விதி படத்தில் வரக்கூடிய கோர்ட்டோடைய வெளிப்புற காட்சிகள் எல்லாமே இங்கே தான் படமாக்குனாங்க.
பூர்ணிமா பாக்யராஜ் கேஸு ஜெயிச்சதும் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குற காட்சி இந்த ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே எடுத்திருப்பாங்க. நீங்க மிஸ்டர் ராஜாவை கல்யாணம் செய்துக்க போறீங்கல்ல? நிச்சயமா இல்ல. என்ன ஏன் கேஸ் போட்டீங்க? என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான். கேஸு தோத்ததும் ஜெய்சங்கர் அவர்கள் மோகனை வந்து அழைக்கிற காட்சி இங்கு தான் படமாக்குனாங்க. இந்த விதி படத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஆடிட்டோரியத்தோடைய படிக்கட்டில் இறங்கி நடந்து வர்ற மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த விதி படத்தோடைய கடைசியில் ஜெய்சங்கர் அவர்கள் கேஸு தோத்த சோகத்தில் கோட்டை கலத்தி வீசுகிற காட்சியும் இந்த ஆடிட்டோரியம் முன்னால் தான் படமாக்குனாங்க. இயக்குனர் வசந்த் அவர்கள் இயக்கத்தில் அஜித் சுவலட்சுமி இணைந்து நடித்த சுவலட்சுமியின் முதல் படமான ஆசை திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ஆசை திரைப்படத்தில் வரக்கூடிய கொஞ்ச நாள் பொறு தலைவா பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி. ஆசை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த ஆடிட்டோரியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மியூசியம் பில்டிங்கில் எடுத்திருப்பாங்க. கொத்து வச்ச மாலை போல வெத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா. ஆசை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் ஆடிட்டோரியம் இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மியூசியம் பில்டிங்கில் தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி. ஆசை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த மியூசியம் பில்டிங்கோடைய மொட்டை மாடியிலையும் படமாக்கியிருப்பாங்க. பாலாறு போல வந்த கண்ணுக்குள்ள தேசி. ஆசை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப் மினார்லேயும் சென்னையில் இருக்கக்கூடிய விஜிபி கோல்டன் பீச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஜி பன்னீர் கோட்டையிலையும் அப்புறம் இங்கேயும் இந்த 3 ஸ்பாட்டும் தான். கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி. இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.